இயேசுவின் நாமத்திலே மீண்டுமாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. லைவ்ல இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், வார்த்தை தனியாக அற்புதத்தை தனியாக ஆண்டவர் செய்கிறதில்ல. வார்த்தையும் அற்புதங்களும் அட்டாச்சாக இருக்குது, ஒன்றாக இருக்கிறது. வார்த்தையை கேட்கும் பொழுதே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார், அற்புதங்களை தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். எனவே ஆபிரகாமை குறித்து, சாராளை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி தேவன் இந்த ஆபிரகாமை, மெசொப்பொத்தாமியால வாழ்ந்து கொண்டிருந்த ஆபிரகாமை அழைத்து ஒரு கலாச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த, ஏற்கனவே ஒரு செட்டப்ல, ஒரு சிஸ்டம்ல, ஒரு கல்ச்சர்ல வாழ்ந்து கொண்டிருந்த ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை காண்பித்து, ஒன்றுமில்லாமல் ஒருவன் வெளியே வந்தாலும், ஒருவன் இருந்தாலும், அவன் கர்த்தரை நம்பும் பொழுது எந்த அளவுக்கு தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார் என்பதை உலகத்திற்கு காட்டுவதற்காக தான் ஆபிரகாமை தேவன் பிரித்தெடுத்து 25 வருடங்களாக இந்த ஆபிரகாமுக்கு ஒரு கலாச்சாரத்தை சொல்லி கொடுத்து கொண்டு வந்தார். விசுவாச கலாச்சாரத்தை சொல்லி கொடுத்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, the culture of faith culture. So நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று ஆண்டவர் அவனுக்கு அழைக்கும் பொழுதே வாக்குத்தத்தங்களை எல்லாம் கொடுத்து அழைத்தார். வாக்குத்தத்தத்தை கொடுத்து அழைக்கும் பொழுது அவனுக்கு ஒரு குழந்தை கூட கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஐ வில் மேக் யூ அ கிரேட் நேஷன் அப்படின்றார். உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், தேசத்தை விட்டுட்டு வந்த உன்னையே நான் ஒரு தேசமாக்குவேன், நீ ஒரு இனத்தை விட்டுட்டு வந்த உன்னை நான் ஒரு இனமாக்குவேன், நீ தகப்பன் வீட்டை விட்டுட்டு வந்த உன்னையே நான் தகப்பனாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் அவனுக்கு ப்ராமிஸ் கொடுத்து அழைச்சார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் வல்லமை உள்ளவர். அடுத்த நாளே அந்த வாக்குத்தத்தத்தை அவன் வாழ்க்கையில நிறைவேற்றி இருக்க முடியும். தேவனுக்கு அந்த வல்லமை இருக்கிறது. ஆனால் அப்படி செய்யவில்லை. ஏனென்றால் அப்படி செய்திருந்தால் அற்புதம் அவன் வாழ்க்கையில நடந்திருக்கும். ஆனா அவனுக்கு தேவன் யார் என்று தெரிஞ்சிருக்காது. ஹல்லேலூயா. சரி, ஓகே, அவரை நம்பி வந்து இன்னைக்கு அற்புதம் நடந்துருச்சு அப்படின்னு போயிருப்பார். ஆனால் 25 வருடங்கள் தேவன் எடுக்கிறார். இந்த 25 years, 25 வருடங்கள் தேவன் அவனுக்கு பல காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். அவனோடு கூட பல விதங்களிலே டீல் பண்றாரு. அப்படி அவனோடு கூட பேசி வாக்குத்தத்தங்களை திரும்ப அஷ்யூர் பண்ணி கொடுத்து, அவனுக்கு இடையில சந்தேகம் வருது, டவுட்ஸ் எல்லாம் வருது, இதெல்லாம் கர்த்தர் மாற்றி 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 தேவன் விரும்புகிற பிரகாரம் இந்த ஆபிரகாம் எப்போ மாறுறாருன்னா 99வது வயதுல தான் மாறுறாரு. 75வது வயதுல தேவன் அழைத்தார். 99வது வயதுல தான் தேவன் எப்படி ஒரு மனிதன் இருக்கணும்னு நினைச்சாரோ, ஃபெய்த்ல அவரை நம்புகிற அந்த நம்பிக்கையில எப்படி இருக்கணும்னு நினைச்சாரோ அப்படி இந்த ஆபிரகாம் மாறுகிறான். அதற்கு எடுத்துக்கொண்ட காலங்கள் தான் 25 வருடங்கள். ஹல்லேலூயா. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனா இருக்கும்போது, ரோமர் 4:18 வாசிக்கிறோம், அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனா இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாமல் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணினார்கள். ஹல்லேலூயா. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்துல வல்லவனானான். அவன் எதற்கும் சந்தேகப்படவில்லை என்று அங்கே நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். ஸோ 100வது வயதுல தான் 25 வருஷமா கர்த்தர் அவனுக்கு சொல்லி கொடுத்து இப்போ 100வது வயதிலே இவன் ஆபிரகாம் ஆண்டவரை பிலீவ் பண்ண ஆரம்பிக்கிறான் வித்தவுட் எனி டவுட். ஹல்லேலூயா. எந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் தேவனை முழுமையாக நம்ப ஆரம்பிக்கிறான். அந்த டைம்ல தான் ஆண்டவர் 100வது வயசுல ஈசாக்கை ஆண்டவர் கொடுத்தார். ப்ராமிஸ் பண்ணின மாதிரியே ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா. சரி, இப்போ ஒரு சிஸ்டம்ல வாழ்ந்து கொண்டிருந்த ஆபிரகாம் எப்படி வெளியில கொண்டு வந்து பல காரியங்களை சொல்லி கொடுத்து கடைசியில வாக்குத்தத்தங்களை வாழ்க்கையில நிறைவேற்றினாரோ, அதே மாதிரி தான் நாமும் நம்முடைய ஊர்ல, நம்ம தகப்பன் வீட்டில் ஒரு செட்டப்ல, ஒரு சிஸ்டம்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். தேவன் நம்ம இந்த சுவிசேஷ வசனத்தை நம்ம காதுக்கு நேரா அறிவிக்க வைத்து, யாரோ மூலமா அந்த வசனத்தை நம்ம கேட்டு
சமுதாயம் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, தகப்பன் வீடு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என் ஃபேமிலி என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த ஆண்டவர் தான் வேணும்னு சொல்லி ஆபிரகாம் எப்படி மெசொப்பொத்தாமியாவில் இருந்த பேகையெல்லாம் எடுத்துட்டு கர்த்தர் காண்பிச்ச கானான் தேசத்துக்கு ஏறக்குறைய 1600 கிலோமீட்டர் இருக்கிற அந்த கானான் தேசத்துக்கு கர்த்தரை மட்டுமே நம்பி வந்தாரோ, அதே மாதிரி இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஆண்டவரை மாத்திரமே நம்பி வந்திருக்கிறீங்க. நான் சொல்றேன், கர்த்தரை மாத்திரமே நம்பி வந்த ஆபிரகாம் ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக, தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக தேவன் மாற்றினார் என்று சொன்னால், கர்த்தரை நீங்க நம்பிட்டீங்கன்னா ஒரு நாள் உங்களை அவர் கீழே போறதுக்கு விடவே மாட்டார், விடவே மாட்டார். இந்த அந்த அந்த ப்ராசஸ்ல அந்த 25 வருஷத்துல நிறைய பார்க்கலாம். ஆனா அதற்காக கர்த்தர் கைவிட்டுட்டார்னு அர்த்தம் கிடையாது. ஹல்லேலூயா. 25 வருஷமா ஒண்ணு நடக்கல என்பதற்காக வாக்குத்தத்தம் இனிமேல் வாழ்க்கையில நிறைவேறாது அப்படினால முடிவு கட்டக்கூடாது. போன வாரம் நம்ம பார்த்தோம், வாக்குத்தத்தத்தோட கனெக்டடா நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. ப்ராமிஸோட, ப்ராப்ளமோட இல்ல, ப்ராமிஸோட கனெக்டடா இருக்கணும், வாக்குத்தத்தங்களோட கனெக்டடா இருக்கணும். உங்க லைஃப் எந்த ப்ராமிஸோட கனெக்டடா இருக்கு, எந்த வாக்குத்தத்தத்தோட கனெக்டடாக இருக்கிறது? ஆபிரகாமுடைய லைஃப், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்ற அந்த வாக்குத்தத்தத்தோட கனெக்டடா இருந்துச்சு. ஹல்லேலூயா. எந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் உங்க வாழ்க்கைக்காக எடுத்திருக்கிறீங்க, எந்த வாக்குத்தத்தத்தோடு கூட நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கிறீங்க உங்களை, அதுதான் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். கர்த்தர் உங்களை அழைக்கும் பொழுதே சில வாக்குத்தத்தங்கள் உங்க மேல வச்சுதான் அவர் அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசாக்கின் மேல சில வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் வச்சு அழைச்சாரு. அதனாலதான் ஈசாக்கின் மேல கத்திய போடுறதுக்கு விடல. ஈசாக்கு கண்ணில் பார்க்கிறான், கத்தி ஓங்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறான், இனிமேல் தன்னுடைய தலை வெட்டப்பட போகிறது என்பதை அவன் பார்க்கிறான். தன்னுடைய கண்களில் ஈசாக்குடைய ஆங்கிள் பாருங்க, ஈசாக்கு மாதிரி பலிபீடத்தில் படுத்துட்டு அப்படியே மேலே பார்க்கும்போது கத்தி ஓங்கி இருக்கும். இனி அவ்வளவுதான், இதற்கு மேல யார் நம்மை காப்பாற்ற போகிறார் என்று நினைக்கிற நேரத்தில் கர்த்தருடைய தூதன் மேலே இருந்து, ஆபிரகாமே ஆபிரகாமே, அவன் மேல கத்திய போற்றாத, ஏன்னா அவன் மேல ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது, அவன் மேல ஒரு ப்ராமிஸ் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஐயா, கத்தியவே தூக்கிட்டாங்க, இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ வந்துருச்சு, இனி நான் என்ன செய்வேன் அப்படி நினைக்க கூடாது. கடைசி நேரத்தில் கூட ஆண்டவர் நம்மை காப்பாற்ற முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். ஏன்னா உங்க மேல என்ன இருக்குது? ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது, ப்ராமிஸ் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ இப்படி நாம் இந்த 5 மாதங்களாக பல காரியங்களை நாம் ஆபிரகாம் சாரலுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த மாதத்தில் விசேஷமாக இவர்களுடைய குடும்பம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி, ஃபேமிலி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஃபேமிலியில் என்ன மாதிரி ஒரு கலாச்சாரத்தை ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார். ஸோ இன்றையிலிருந்து ஒரு புது சீரீஸை நாம் ஆரம்பிக்க போகிறோம். இதே கல்ச்சர் ஆஃப் ஃபெய்த்தில் ஃபேமிலி, எல்லாரும் சொல்லுங்க, ஃபேமிலி, குடும்பம், குடும்பம். ஆமென். ஒரு சபையினுடைய வெற்றி எதில் இருக்குதுன்னு சொன்னா, எத்தனை குடும்பம், சபைக்கு வருகிற எத்தனை குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்கிறது என்பதில் தான் ஒரு சபையினுடைய வெற்றி இருக்கிறது. எத்தனை பேர் வருகிறார்கள் என்பதில் அல்ல. நான் சொல்றது நல்லா கவனிக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வருகிறார்கள் என்பதில் அல்ல, எத்தனை குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்கிறது. ஆமென். எத்தனை குடும்பங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போறாங்க, எத்தனை குடும்பங்கள்ல ஒரு 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 பெரிய அளவில் சண்டைகள் இல்லாமல், சின்ன சின்ன சண்டைகள் சும்மா வந்து வரும் பாருங்க, அதை நான் சொல்லலை. ஆனால் பெரிய அளவில் சண்டை வந்து பிரிந்து போகிற அளவுக்கு அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபேமிலி லைஃப், அப்படி நிறைந்த ஒரு இடம் தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சர்ச். ஆமென். ஸோ கர்த்தர் இன்றிலிருந்து அதை பேச சொல்றாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டார்களே, அவர் வந்து நம்மளை காப்பாற்ற போறாருன்னு அர்த்தம். ஃபேமிலியை பற்றி எடுக்க சொல்றாருன்னா என்ன அர்த்தம்னா, இனிமேல் குடும்பங்கள் எல்லாம் ரெடியாக போகுதுன்னு அர்த்தம், குடும்பம் எல்லாம் சரியாக போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அதனால ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தரை குறித்து பார்க்க போகிறோம். வேதம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கும்போது முதல்ல எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, லேடிஸ் ஃபர்ஸ்ட், ஜென்ஸ் செகண்ட். ஹல்லேலூயா. மனைவி அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது, அடுத்ததான் கணவன்மார்களுக்கு சொல்லுது. ஹல்லேலூயா. ஒரு கணவர் வந்து அவருக்கு சந்தேகம், மனைவிக்கு காது கேட்கல அப்படின்றதுனால அவருக்கு ஒரே சந்தேகம். அதனால இந்த காது கேட்காத மனைவியை டாக்டர் இடத்துல கூட்டிட்டு போய் எப்படியாவது இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி
இவர் டாக்டர்கிட்ட போய் கேட்டிருக்கிறார், என் மனைவிக்கு காது கேட்கல, அது எப்படியா சரி பண்ணணும்னு சொல்லும்போது டாக்டர் சொன்னாரு, எந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து கேட்கல அப்படின்னு தெரிஞ்சாதான் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அந்த டாக்டர். உடனே இவருக்கு சந்தோஷமாய் சரி எந்த டிஸ்டன்ஸ்ல கேட்கலன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத வீட்டுக்கு இப்போ கன்ஃபார்ம் பண்றாரு. வீட்டுக்கு வெளியில நின்றுட்டு கேட்குறாரு, இன்னைக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்கும்போது ஒரு சத்தமும் வரல. திரும்ப வீட்டுக்குள்ள கேட்குறாரு, கதவுக்கு பக்கத்தில் நின்று கேட்டாரு, இன்னைக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்கும்போது திரும்ப ஒரு சத்தமும் வரல. ஹாலுக்குள்ள நின்றுட்டு சத்தம் போடுறாரு, இன்னைக்கு மத்தியானம் என்ன சாப்பாடு, திரும்ப ஒரு சத்தமும் வரல. சமையல் ரூமுக்குள்ளே சத்தம் போடுறாரு, இன்னைக்கு என்ன மத்தியான சாப்பாடு, ஒரு சத்தமும் வரல. காதுக்குள்ள சத்தம் போட்டாரு, இன்னைக்கு என்ன மத்தியான சாப்பாடு அப்படின்னு ஒன்று அந்த அம்மா பயங்கரமா இதையோன்னு கத்தி இருக்குது, இன்னைக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது காது யாருக்கு கேட்கல, அந்த மனைவி சொல்லிச்சா, யோ நீ வெளியிலிருந்து கேட்கும் போதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நீ வெளியிலிருந்து கேட்கும் போதுல இருந்து நான் கத்திட்டு இருக்கிறேன், இன்னைக்கு இது மத்தியானம் இதுதான் சாப்பாடு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சது காது யார் கேட்கல, நமக்கு தான் கேட்கல. அதனால பிரச்சனையை சில நேரங்களில் நம்மிடத்துல வச்சுட்டு என்ன செய்யறோம், அவங்களுக்கு தான் கேட்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால நீங்க ஒவ்வொரு வாரமும் இப்போ இன்னைக்கு மனைவிமார்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதை கேட்டுட்டு வீட்டில் போயிட்டு இன்னைக்கு பார்த்தியா, இன்னைக்கு கேட்டையா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா பிரச்சனை முதல் நம்மகிட்ட தான் இருக்குது என்பதை நம்ம முதலாவது அட்மிட் பண்ணணும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமாம், நீங்கள் பொய்யா கை தூக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். ஏன்னா எங்களுக்கு தான் நீங்கள் பேச வர்றீங்க, அது எப்படி நாங்கள் சந்தோஷமா இருக்க முடியும்? ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஸோ ஏசாயா 51:1-2 நம்ம வாசிக்கிறோம். வாசிக்க, நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். நோக்கி பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேரை பைபிள் சொல்லுது. கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று நமக்கு நல்லா தெரியும். ஆனா இங்க 2 பேரை சொல்லுது, ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பாருங்கள். இவங்களை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியுது. ஸோ இந்த மாதத்தில் நம்ம குடும்பத்தில் எப்படி இருக்கணும் என்பதை நம்ம டீல் பண்ண போகிறோம். எப்படி அவர்கள் இருந்தார்கள், என்ன மாதிரி ஒரு கலாச்சாரத்திலே அவர்கள் இருந்தார்கள், தேவன் என்னென்ன கற்றுக் கொடுத்தார், வேதம் அவர்களை குறித்து என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரத்தில் மனைவி குறித்து பார்க்க போகிறோம். அடுத்த வாரத்தில் கணவன்மார்களை குறித்து பார்க்க போகிறோம். அதனால் அடுத்த வாரத்தில் கணவன்மார்கள் லீவ் போடாமல் வந்துடணும். ஆமென். இன்னைக்கு எப்படியும் போனால் எங்களுக்கு தான் பேசுவாங்க, அதனால் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகாமல் கணவன்மார்கள் வருகிற வாரத்திலே புருஷர்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதற்கடுத்த வாரத்திலே பிள்ளைகளை குறித்து பார்க்க போகிறோம். அதற்கடுத்த வாரத்தில் பெற்றோர்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதத்தில் ஒரு ஃபேமிலி மந்த் இது. ஆமென். குடும்பத்தை குறித்து நம்ம தியானிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். Praise God. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 3 6 வரையில் உள்ள வசனங்களை வாசிக்கலாம். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. சரி, இப்போ ஒவ்வொன்றா நம்ம போலாம். 3ஆம் வசனம். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல். ஒவ்வொன்றா நம்ம வருவோம். பேதுரு என்ன எழுதுறாரு? மயிரை பின்னி. எத்தனை பேர் மயிரை பின்னி இருக்கிறீங்க? எல்லாருமே பின்னி இருக்கிறோம். உங்களுக்கு தான் எழுதுறாரு.
மயிரை பின்னி, இது கூட ஒரு அலங்காரம் எழுதுறாரு பாருங்களேன். ஒழுங்கா மயிரை பின்றது கூட என்னது ஒரு அலங்காரம் எழுதுறாரு. நம்ம மயிரை பின்னாம விட்டாதான் ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனா அவர் என்ன கேட்கிறாருன்னா, இது ஏன் இப்படி பின்னி இருக்கிறேன்னு கேட்கிறாரு. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு. சரி, ஓகே. இப்ப இந்த ஒரு வசனத்தை மட்டும் நீங்க வெளியில எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அவர் சொல்ல வருகிற the spirit behind the verse or the context, அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா, நிறைய பேரு இந்த முடியை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வது இது மட்டும் தான் அலங்காரம் என்று நினைக்கிறார்கள். அதனால அவர் சொல்றாரு, இது புறம்பான அலங்கரிப்பு, இது ஆக்சுவலா உங்களுக்கு அலங்காரமாய் இராமல். இப்படி அலங்கரிச்சிட்டதுனால நான் அலங்காரமா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இது உங்களுக்கு அலங்காரமாய் இராமல். அப்படின்னா உண்மையான அலங்காரம் ஒன்று இருக்குது. ஹல்லேலூயா. வாலிபர்களுக்கு நான் சொல்றேன், பொண்ணு பார்க்க போகும்போது மயிரை பின்னி இருக்கிறாங்களா, கோல்டு போட்டிருக்கிறாங்களா, பொன்னாபரணங்களை போட்டிருக்கிறாங்களா, நல்லா சூப்பரா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்றத பார்க்காம, அடுத்தது என்ன சொல்றாரு, உண்மையான அலங்கரிப்பு. அடுத்தது அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும். இது பாருங்க, இது அழியாத அலங்கரிப்பு. இன்னைக்கு முடி இருக்கிறதுனால முடிய பின்றோம், நாளைக்கு முடியெல்லாம் போயிடுச்சுன்னா நாங்க வேற ஒரு செட்டப் வாங்கி போட்டுப்போம். சரி, அது நிறைய இருக்குது, அதுக்குள்ள நான் போகல. பட் அழியாத அலங்கரிப்புனா என்ன, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. ஆங்கிலத்தில் எப்படி இருக்குதுன்னா, உள்ள அதாவது இருதயத்தில் மறைந்திருக்கிற ஒரு பர்சன், குணம் என்று சொல்லி இங்க வருகிறது. ஆங்கிலத்தில் ஒரு பர்சன், ஒரு நபர்னு வருது. ஆமென், ஆமென். அப்போ மனைவிக்குள்ள என்ன இருக்கணும்னு சொன்னா, இன்னொரு நபர் இருக்கணும். அது சாந்தமும் அமைதலும் உள்ள ஒரு ஆவி. ஆனா சில நேரங்களில் நம்ம சொல்லுவோம், எனக்குள்ள ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிற, அவளை மட்டும் தட்டி எழுப்பி விட்டீங்க, குடும்பம் ரெண்டா போயிடும். ஆனா இங்க சொல்லுது, உள்ள இன்னொரு பர்சன் இருக்கு. அது யாருன்னா, அது சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி. இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அப்ப உண்மையான அலங்காரம் எது அப்படின்னா, இருதயத்தில் மறைந்திருக்கிற அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி. ஹல்லேலூயா. சரி, இப்ப அடுத்த வசனம். இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். எப்பொழுதெல்லாம் ஒரு மனைவி கணவனுக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் தங்களை அலங்கரிக்கிறார்கள். ஆமென். உண்மையான பியூட்டி எது அப்படின்னா, கணவனுக்கு கீழ்ப்படிந்து புருஷர்களுக்கு கீழ்ப்படியும் பொழுதெல்லாம் நீங்கள் உங்களை என்ன செய்றீங்க, அலங்கரிக்கிறீர்கள். கணவனுக்கு கீழ்ப்படியாம நீங்க 1 கிலோ நகையை போட்டு வந்தா கூட அதற்கு பெயர் என்ன இல்லை, அலங்காரம் இல்லை. இப்ப அதுதான் பேதுரு சொல்றாரு, புரிஞ்சுதா? நீங்க கணவனுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு 5 கிலோ நகை கூட போட்டுட்டு வாங்க, பிரச்சனையே கிடையாது. ஆமென். அப்பதான் நாங்க காணிக்கை கேட்கும்போது, ப்ராஜெக்ட் கேட்கும்போது போட முடியும் காணிக்கை பெட்டியில. ஹல்லேலூயா. தங்க போட வேண்டாம்னு சொல்ல மாட்டேன், நீங்கெல்லாம் போட்டு வந்தாதான் அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு உதவியா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பட் இது மட்டும் அலங்காரம் அப்படின்னு நினைக்க கூடாது. இப்படியே பூர்வத்திலே, ஆரம்பத்திலே பரிசுத்த தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். 2 வருது. தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகள் தங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து. அப்படின்னா நீங்க கர்த்தரை நம்புறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க யாருக்கு கீழ்ப்படியணும்? அல்லது புருஷனுக்கு கீழ்ப்படுகிறது எதை காட்டுகிறது என்றால், நான் கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன் என்பதை காட்டுகிறது.
ஹல்லேலூயா. தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். யாரெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறார்களோ, தேவன் மேலே நம்பிக்கையாயிருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் புருஷர்களுக்கு என்ன செய்யறாங்க? கீழ்ப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. சரி, இப்பதான் நம்ம கதாநாயகிகளும் வருகிறார்கள். அடுத்த வசனம். அந்தப்படியே இப்படியே சாராள் கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அந்தப்படியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி, டேய் இங்க வாடா என்று சொல்லி, சாராள் ஆபிரகாமை என்ன சொல்லி? ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். சரி, என்ன சொல்றாங்க? ஆண்டவன். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவன். சாராள் ஆபிரகாமை என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க? ஆண்டவன் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நிறைய சொல்றாங்க கணவன்மார்கள, மாமா அப்புறம் வந்து ஹனின்னு கூப்பிடுறாங்க, நிறைய இருக்குது. பட் நீங்க என்ன வேணாலும் கூப்பிட்டுக்கோங்க, ஆனா மனசுல என்ன ஒரு நினைப்பு இருக்கணும்னா, நான் யார புருஷனா கட்டி இருக்கிறனோ, ஆண்டவன் அப்படின்னா என்னை ஆண்டு கொள்ளுகிறவன், அவருக்கு தான் நான் அடிமை. என் மேல ஆட்சி, என் மேலே ஒரு ஆளுகை அவருக்கு மட்டும்தான் இருக்குது என்று சொல்லுகிறோம். ஆண்டவன், அதனால ஆண்டவர் அப்படின்றோம். ஆண்டவரும் இரட்சகரும் அப்படின்னா நம்மை ஆண்டு கொள்ளுகிறவர் அர்த்தம். சோ சாராளுக்குள்ள இந்த ஒரு நினைப்பு இருக்குது பாருங்க, இவர் தான் என்னுடைய ஆண்டவன், இவர் மட்டும்தான் என்னை ஆளுகை செய்ய முடியும், இவர் தான் என்னைய ஆட்சி செய்ய முடியும். ஆண்டவன் என்று சொல்லி என்ன செய்திருந்தாங்க? கீழ்ப்படிந்திருந்தாள். ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். ஆபிரகாம் சாராள் அழைச்சதுக்கு அப்புறம் எப்படி ஃபேமிலி லைஃப்ல இருந்தாங்க அப்படின்னு வசனம் சொல்லுது பாருங்க. சாராள் ஆபிரகாமுக்கு எப்படி இருந்தால்? கீழ்ப்படிந்திருந்தாள். இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். ஹல்லேலூயா. கொஞ்சம் ஒருவேளை உங்களை ஆப்ரேஷன் பண்ற மாதிரி இருந்தா கூட விட்டு கொடுங்க. ஆமென். சில எடுக்க வேண்டிய கட்டிகள், சில எடுக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் இந்த செய்தி உங்களிடத்திலிருந்து எடுத்து போட்டு, பயப்படாதீங்க, போகும்போது கண்டிப்பா உங்களை ஸ்டிச் பண்ணி உங்களை உயிரோட வெளியில் அனுப்பிச்சிடுவோம். ஹல்லேலூயா. ஆனா வெளியில போகும்போது ஆமென், நீங்க வேற லெவல்ல நீங்க போவீங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இப்போ கணவர் அப்படி இருக்கிறார், இப்படி இருக்கிறார், நான் அதுக்கெல்லாம் வரல, அதுக்கெல்லாம் நான் அடுத்த வாரம் வரேன். பட் இன்றைக்கு உங்களுக்கு மட்டும்தான். ஆமென். ஏன்னா ஆனா இது எல்லாரும் கேட்கணும். ஹல்லேலூயா. ஸோ அதுக்காக தான் நம்ம எல்லாருமே இங்க இருக்கிறோம் இந்த பில்டிங்ல. சரி, புருஷர்களுக்கு கீழ்ப்படிவது அலங்காரம். அதுதான் உண்மையான ஒரு அலங்காரம். இந்த சபையில நீங்க வெளியில் அலங்காரம் பண்றீங்களோ இல்லையோ, ஆமென், அது அலங்காரம் பண்ணிட்டு வரணும். அதை அடிக்கடி நான் சொல்றேன். அது போக ஆமென், உள்ளான ஒரு அலங்காரம் நமக்கு தேவை. ஒவ்வொரு மனைவிக்கும் உள்ளான அலங்காரம் தேவை. அது என்ன அலங்காரம்னா, கணவனுக்கு சப்மிட் பண்ணி இருப்பது. சப்மிட் அப்படின்ன உடனே நீங்க அடிமை நினைக்க கூடாது. வேதம் வந்து மனைவிய ஒரு அடிமையாவோ, அதாவது கணவனுக்கு கீழதாவ அப்படின்னு சொல்லல. உங்களுக்கு இன்னொன்னு நான் சொல்றேன். குமாரன் இயேசு கிறிஸ்து தேவனுக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார் அப்படின்னு நம்ம பல இடங்களில் நம்ம பார்க்க முடியும். அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தார், அவருடைய வார்த்தைக்கு எல்லாவற்றுக்கும் அவர் கீழ்ப்படிந்தார். அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் இவர் செய்யறாரு. அவர் சொல்லாம இவர் தாமாக எதையுமே பூமியில செய்யல. பிதா என்ன சொல்றாரோ அதை தான் யார் செஞ்சா? இயேசு செஞ்சார். டசன்ட் மீன் அவருக்கு கீழே இவர் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா பிதாவும் குமாரனும் ஆவியானவரும் எப்படி இருக்கிறார்கள்? ஒன்றாய் இருக்கிறார்கள், ஒன்றாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனா இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது ஆண்டவர் ஒரு ஹைரார்க்கியை வச்சிருக்கிறார், ஒரு ஆர்டரை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், கீழ்ப்படியணுன்றது அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். பட் இன்றைக்கு நம்ம பார்க்க போற காரியம் என்னன்னா,
ஏன் கீழ்ப்படியணும், கீழ்ப்படிஞ்சா எனக்கு என்ன நடக்கும், முதலாவது ஏன் நான் கீழ்ப்படிய வேண்டும் என்ற அந்த ஒரு காரியத்தை பார்க்க போறோம். கீழ்ப்படிஞ்சா எனக்கு என்ன நடக்க போகுது என்பதை நம்ம பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ முதலாவது தெரிஞ்சுக்கணும், புருஷர்களுக்கு கீழ்ப்படுகிறது தான் என்னது, அலங்காரம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் ஒரு மனைவி தன்னை புருஷனுக்கு மேலே கொண்டு போகாம புருஷனுக்கு கீழே வச்சுக்கிட்டாதான் அந்த ஆர்டர்ல அவங்க கரெக்டா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். கத்தர் வச்சு அந்த ஆர்டர்ல அவங்க கரெக்டா இருக்கிறாங்க. ஆதியில ஆதாமியும் ஏவாளை ஆண்டவர் படைச்சிட்டு இவங்க 2 பேர்த்துக்கு ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை என்ன செய்தார், ஆசீர்வதிச்சார். ஆசீர்வதிச்சுட்டு இந்த குறிப்பிட்ட மரத்தினுடைய பழத்தை நீங்க தொடக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்ப நல்லா கவனிங்க, பிசாசு வர்றான், சர்பத்தின் ரூபத்தில் வர்றான். சர்பம் இப்போ ஸ்திரீயை நோக்கி இப்ப பேசுது. இதை எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரா? நல்லா கவனிங்க. இப்போ சர்பம் யார்கிட்ட வந்து பேசுது, மனைவிட்ட தான் வந்து பேசுது. அதனாலதான் முதல் மனைவிக்கு ஆண்டவர் டீல் பண்றாரு. ஆமென். பாம்பு கிட்ட பேசின உடனே அந்த பாம்பு பேசும்போது இந்த அம்மா பேசுது, ஏவாள் திரும்ப பேசுறாங்க. ஹல்லேலூயா. கணவன் எங்க போனாரு, அவன் எங்கேயோ போயிட்டு போறான் அப்படின்னு நினைச்சதுனாலதான் உலகமே இப்ப பிரச்சனையில் இருக்குது. ஆமென். நீ சொல்றதெல்லாம் கரெக்டா தான் இருக்குது, எதுக்கும் ஒரு வார்த்தை நான் என் கணவன்ட்ட கேட்டுக்கிறேன்னு ஒரு வார்த்தை அன்னைக்கு அந்த அம்மா சொல்லி இருந்தா இன்னைக்கு உலகம் சூப்பரா இருந்திருக்கும். அந்த அம்மா ஆர்டரை மாத்திருச்சு. அவன் சொல்றது என்ன, நம்ம 2 பேர் டீல் பண்ணுவோம். இப்போ என்ன அந்த பழத்தை சாப்பிட்டா நான் ஆண்டவர் மாதிரி மாறிடுவேனா? ஓகே, நான் சாப்பிட்டுறேன், நான் தெரியாமல் சாப்பிட்டுறேன், சாப்பிட்டுட்டு அவனுக்கு கொண்டு போய் கொடுத்துட்றேன், நானும் கெட்டு அவனையும் கெடுத்து விட்டுறேன். நாங்கள் 2 பேரும் மாத்திரம் இல்லை, உலகத்தையே கெடுத்து விட்டு உட்காந்துக்கிறோம். அப்போ இங்க சர்பமும் ஸ்திரீயும் மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆதாம் அங்க இல்ல, ஆதாமுக்கு அங்க இடம் இல்ல. அந்த ஹைரார்க்கியை மாத்தினதுனால, ஆர்டரை மாத்தினதுனால இப்போ பிசாசு என்ன பண்ணிட்டான், உள்ள வந்துட்டான். ஹல்லேலூயா, ஆமென். ஆர்டரை மாத்தினா யார் உள்ள வர்றது, யார் உள்ள வர்றது, பிசாசு உள்ள வர்றது. பிசாசு போராட்டங்க ஒரு மாதிரி இருக்கீங்க வாழ்க்கையில. நான் சொல்றேன், பிசாசு போராட்டம் உங்க வாழ்க்கையில இருக்குது, பிசாசுடைய காரியங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்குதுன்னா 2 பேருடைய ரிலேஷன்ஷிப்பை செக் பண்ணி பாருங்க. ஆமென். 2 பேருடைய உறவை செக் பண்ணி பார்க்கணும். இந்த 2 பேருடைய உறவு கரெக்ட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், கணவன் மனைவி உறவு கரெக்ட் ஆயிடுச்சுன்னா பிசாசுனால உள்ள வரவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. கனிதரும் திராட்சை செடி, பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகள் போல் வளர்வார்கள். இல்லத்தில் உன் மனைவி கனிதரும் திராட்சை செடி, பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகள் போல் வளர்வார்கள். பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பது நிச்சயமே, பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பது நிச்சயமே, நிச்சயமே. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். எஸ், ஆபிரகாமுடைய குடும்ப வாழ்க்கை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போச்சு. அதே ஆபிரகாமின் தேவன் இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு உங்க குடும்ப வாழ்க்கையெல்லாம் பிரச்சனை இல்லாம மூவ் ஆச்சு, பிரச்சனை இல்லாம போச்சு. ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையை நானும் ஆதியாகமம் 12 இந்த சாராள் மரிக்கிற வரைக்கும் நம்ம பார்த்தோன்னு சொன்னா பிசாசு அப்படின்னு நாங்க பார்க்கவே முடியாது. சாத்தான் அப்படின்றத படிக்கவே முடியாது. முன்னாடி வந்திருக்கிறான். ஆமென்.
ஏதேன் தோட்டத்தில் சாத்தான்னு பார்க்க முடியும். அடுத்தது காயின் ஆபேலினுடைய வாழ்க்கையில கூட காயின் பொல்லாங்கனால் உண்டானவன் சொல்லிட்டு அங்க பிசாசை குறித்து நம்ம பார்க்க முடியும். ஆனா ஆபிரகாமுக்கு வந்ததுக்கு அப்புறம் பிசாசு எங்க போனானே தெரியல. ஏன்னா அவங்க 2 பேரும் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அவங்க 2 பேரும் கணவன் மனைவி என்ற அந்த உறவுல ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதனால 3வது ஒரு நபர் உள்ள வர முடியல. ஸ்பெஷலா சாத்தானால உள்ள வந்து அவர்களுடைய உறவை கெடுக்க முடியல. ஆமென், ஆமென். என்ன நீங்க கேட்டாலும் யாரு வந்து பேசினாலும் நீங்க ஃபைனலா சொல்ல வேண்டியது, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, ஒரு வார்த்தை யார்கிட்ட கேட்கிறேன்? என் கணவன்கிட்ட நான் கேட்கணும். ஆமென். கணவனுக்கு தெரியாமல் என்னென்னலாம் நம்ம செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் பிசாசு உள்ளே வருகிறான் என்று அர்த்தம். ஆமென். அவன் உள்ள வந்துட்டு காரியத்துக்கு எடுத்துட்டு போயிடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படியே பூர்வத்தில் பரிசுத்த ஸ்திரீகள், தேவனிடத்தில் நம்பிக்கை இருந்த பரிசுத்த ஸ்திரீகள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். ஆமென். ஆமா, புருஷனுக்கு தெரியாம அல்லது சாமர்த்தியமா செய்யறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணாம நம்ம செய்யறதுக்கு பேரு பெருசா சாமர்த்தியமா பண்ணிட்டேன் கிடையாது. அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அவர்களுடைய அனுமதியோடு கூட செய்யறோம் பாருங்க, அதுதான் ஒரு மனைவிக்கு இருக்கிற அலங்காரம். ஆமென். சோ பிசாசு உள்ள வர முடியாது பாருங்க. ஹல்லேலூயா. இன்னொரு பதில் கூட நாம் அதை பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, 1 கொரிந்தியர் 7:5. இதெல்லாம் கொஞ்சம் ரஸ்திபார மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நாம போவோம். உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி. இதுக்கே பாருங்க ஒரு ஒரு சம்மதம் தேவைப்படுது. எதற்கு? உபவாசத்துக்கே. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பிரச்சனை கெட்ட காரியத்தினால வர்றதை விட நல்ல காரியத்தினால தான் வருது. ஏமா உங்க குடும்பத்துல பிரச்சனைன்னா, நான் ஜோம் பண்றது கூப்பிடுறேன், இவர் வரவே மாட்டேன்றாரு. நான் இந்த மீட்டிங்கு கூப்பிடுறேன், இவர் என்ன செய்யல, வரல. நல்ல காரியமா? நல்ல காரியம். ஆனா அந்த நல்ல காரியத்தினாலதான் பின்னது பிரச்சனை. காரியம் நல்ல காரியம், ஆனா யாருடைய சம்மதம் அங்க இல்ல? புருஷனுடைய சம்மதம் அங்க இல்ல. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மீட்டிங் நடக்குது. இந்த மீட்டிங்க்கு வந்தா ஒவ்வொருத்தருக்கும் 1 லட்சம் ரூபாய் தர்றாங்க. அதுக்கு அது அந்த அந்த மீட்டிங் நடக்குது, இந்த இடத்துல நடக்குது, இந்த மணி நேரத்தில் நடக்குதுன்னு உங்க காதுல நீங்க கேள்விப்படுறீங்க அப்படின்னா, நம்ம பாட்டுக்கு ஒரு ஹேண்ட்பேக் எடுத்து மாட்டிட்டு இப்படி போயிடக்கூடாது. 1 கோடி ரூபாய் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அந்த மீட்டிங்க்கு யாருடைய கன்சென்ட் வேணும்? புருஷனுடைய கன்சென்ட் வேணும். அவர் சம்மதிச்சாதான் நீங்க உபவாசமே எடுக்கணும்னு இருக்குது. அவர் சம்மதிச்சாதான் என்ன செய்யணும்? ஜெபத்திற்கு சில காலம் என்ன செய்யலாம்? பிரிந்திருக்கலாம். ஹல்லேலூயா. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் சில காலம் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். ஆமென். நாங்க 2 பேரும் திருமணம் முடிச்சு சிங்கப்பூர் போயிருக்கும் போது, அங்க நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது எனக்கு டீனா இருந்தவர் ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னார். பல காரியத்தை சொல்லல. கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க, இப்படி இருங்க அப்படி இருங்க, அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல. ஒரே ஒரு விஷயத்தை தான் சொன்னார். எங்க போனாலும் நீங்க 2 பேர் ஒண்ணா இருக்கணும் அப்படின்னு சொன்னார். இந்த ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார். ஹல்லேலூயா. ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். அப்புறம் உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். அப்ப கூடி வாழலன்னா யார் தூண்டி விடுவா? அவங்க தூண்டி விட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. அவங்கள தூண்டி விடுறது யாரு? சாத்தான். நீங்க பிரிஞ்சிருக்கிற நேரத்துல பிரிஞ்சுட்டு திரும்ப வரும்போது பிரச்சனை வேற லெவல் இருக்கும் பாருங்க. அவன் தூண்டி விட்டா அதான் இப்படி பேசுறான் கிடையாது, பிசாசு. சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும். இதை படிச்ச உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப சாத்தான் வந்து தூண்டி விடக்கூடாதுன்னா மறுபடியும் கூடி வாழுங்கள். ஆமென்.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிரிஞ்சிருந்ததெல்லாம் போதும், மறுபடியும் மறுபடியும் கூடி வாழுங்கள். கூடி வாழ்ந்தால் முடிச்சிருங்க, கோடி நன்மை. ஹல்லேலூயா. என்ன அழகா சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஆனா என்ன அழகா நம்ம பிரச்சனையை பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம்ல. சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். அப்ப கூடி வாழ்ந்தா யாரும் தூண்டி விட முடியாது. அப்படின்னா பைபிள் என்ன சொல்லுது? ஆரம்பத்திலையும் சரி, கொரிந்தியர்லயும் சரி, கூடி வாழ்ந்தா சாத்தான் உள்ள வர முடியாது. சாத்தான் உங்களை தூண்டி விட முடியாது. ஹல்லேலூயா. 128ஆம் சங்கீதத்தில் இருக்கிறத போல உங்களுடைய மனைவி, நான் சொல்றேன் ஒவ்வொரு கணவன்மார்களுக்கும், உங்களுடைய மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பார்களாக. ஹல்லேலூயா. ஊர் ஓரத்தில் இல்ல, எங்கேயோ இல்ல, வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பார்களாக கூடி வாழ்ந்தால். ஹல்லேலூயா. நீங்க, நான் சொல்றேன் பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் நீங்க ஒண்ணாயிட்டீங்கன்னா 50% ஆஃப் த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். பிசாசு மூலமா வர்ற 50% பிரச்சனை என்ன ஆயிரும்? பிசாசே உள்ள வர முடியாது. அப்படின்னா நீங்க பிசாசை துரத்தணும்னு அவசியமே இல்ல. இப்ப பிசாசை ஏன் துரத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம யாரை துரத்தி விட்டுட்டோம்? யாரை துரத்தி விட்டோம்? புருஷனை துரத்தி விட்டதுனால இப்ப யாரை துரத்த வேண்டியது இருக்குது? பிசாசை துரத்த வேண்டியது இருக்குது. ஆமென். வீட்டுக்குள்ள கால் வச்சு நம்ம அப்படியே ஓடி போயிரு அப்படின்னு சொன்னதுனால அப்படி அங்க புருஷன்ட்ட சொல்லிட்டு இங்க வந்துட்டு இயேசு நாமத்துல போனா போக மாட்டான். ஆமென். ஏன்னா நீங்க எப்ப கூடி வாழ்றீங்களோ அப்பதான் பிசாசு வெளியில போவான். கணவன் எப்ப வீட்டுக்குள்ள கால் வைக்கிறாரோ அப்பதான் இங்க நமக்கு வேலை இல்லடா அப்படின்ட்டு அவன் போயிடுவான். இல்லைன்னா நீங்க என்ன துரத்தினாலும், இந்த ஈ ஓட்டுறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் ஓட்டி இருக்கிறீங்க? ஈ ஓட்டி இருக்கிறீங்க வாழ்க்கையில்? நான் ஈ ஓட்டி இருக்கிறேன்னு சொல்றவங்க. ஆமென். அந்த ஈ போயிருக்குதா எப்பாச்சு? போகவே போகாது. அப்பத்திக்கு அது என்ன செய்யும்? பறக்கும், திரும்ப வந்து உட்காந்துக்கும், போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இதனால் நான் சொல்ல வருகிறது என்னவென்றால், அந்த ஆர்டரை நீங்க சேஞ்ச் பண்ணக்கூடாது. என்ன ஆர்டர் அப்படின்றத மாத்திரம் நம்ம பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த காரியங்களுக்கு நம்ம போகலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இதுதான் ஒரு ஃபேமிலியில இருக்க வேண்டிய ஆர்டர். ஆண்டவரிடத்திலிருந்து வருது பாருங்க. இதை நம்ம சரியா நம்ம புரிஞ்சுக்குவோம். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும், கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இது ரிவர்ஸ்ல இருந்து வருது. மனைவிக்கு யார் தலை? புருஷன். புருஷனுக்கு யார் தலை? கிறிஸ்து. கிறிஸ்துவுக்கு யார் தலை? தேவன். சோ இதுதான் ஆர்டர். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேவன், பிதாவாகிய தேவன், அடுத்தது குமாரனாகிய கிறிஸ்து, அடுத்தது என்னுடைய கணவர், அடுத்தது நான். எல்லாரும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டோம். சோ இந்த ஆர்டரை மாத்துறதுக்கு தான் பிசாசு யோசிப்பான். முதல்ல தேவன், கிறிஸ்து, கணவன், அடுத்தது யாரு? மனைவி. ஆமென். இப்ப இந்த ஆர்டரை மாற்றி வேறொரு ஆர்டருக்கு கொண்டு வருவான். நீங்க வேற ஒருத்தர் சொல்ல கேட்கிற மாதிரி அவன் கொண்டு வருவான். உங்க புருஷனை எடுத்துட்டு அந்த இடத்துல வேற யாராவது ஒருத்தர் கொண்டு வந்தா அங்க என்ன மாறிடுச்சு? ஆர்டர் மாறிடுச்சு. அங்க ஒழுங்கின்மை வருகிறது. ஒழுங்கின்மை வரும் பொழுது அங்கே இருள் வருகிறது, வெறுமை வருகிறது குடும்பத்துல. ஹல்லேலூயா. ஒழுங்கின்மை வரும்போது என்ன வருது? ஒழுங்கின்மை வந்தா இருள் வரும், இருள் வந்தா வெறுமை வந்துடும். ஆமென். என் வாழ்க்கை எம்டியா இருக்குது. நான் சொல்றேன், நீங்க சந்திக்கிற 90% பிரச்சனைகளுக்கு கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணிருங்க, எல்லாம் சரியாயிரும். 2 ஆமேன் தான் வருது. மற்றவங்களுக்கெல்லாம் ஆபரேஷன் பண்ணி மயக்கத்தில் இருக்கிறதுனால ஒன்னு ஆமேன்னு கூட சொல்ல முடியலன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. பாக்கெட் எம்டியா இருக்குதா? கணவன் மனைவி உறவை சரி பண்ணிருங்க, நிரம்பிடும், வெறுமை மாறிடும். வாழ்க்கையில் ஒரே இருளா இருக்குது, எம்டியா இருக்குது, சரி பண்ணிருங்க. ஹல்லேலூயா.
ஆனா நம்ம இதை மட்டும் சரி பண்ணாம இதெல்லாம் நிரம்பணும்னு நினைக்கிறோம். என் பாக்கெட் நிரம்பணும், என் பர்ஸ் நிரம்பணும், பேங்க் அக்கௌண்ட் நிரம்பணும். இது எல்லாமே எங்க டைடப்பா இருக்குதுன்னா ஃபேமிலியில தான் டைடப்பா இருக்குது. அதனால தான் 5 மாசமா எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில இதை சொல்றேன். ஏன்னா அத்தனையுடைய முடிச்சு எங்க தான் வருதுன்னா 5 மாசமா பேசுன நீ தேசங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க, நீங்க கடன் கொடுப்பீங்க, கத்தி உங்க மேல படாது, உங்க மேல ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. இத்தனை காரியங்களும் எங்க தான் வருது? ஃபேமிலி, குடும்பம். ஆமா. ஆனா பிசாசு முதல்ல அங்கதான் கை வைக்கிறார். அதனாலதான் இயேசுவே முதல்ல ஒரு ஃபேமிலி லைஃப்ல அற்புதம் பண்ணிட்டு அடுத்த அற்புதத்துக்கு போனாரு. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட், இது ரொம்ப முக்கியம். ஆமா. இவங்களை பிரிச்சு விட்டுட்டா இவங்களால பழுகி பெருக முடியாது, ஆண்டு கொள்ள முடியாது, ஆளுக வெளியில போயிடும். பிசாசு எவ்வளவு கவனமா வந்து அவங்கள பிரிச்சு விடுறான் பாருங்க. சோ இதான் அந்த ஆர்டர், ரைட்? இப்போ ஏன் நம்ம வந்து கீழ்ப்படியணும்? கீழ்ப்படிஞ்ச என்னென்ன ஆசீர்வாதங்கள்? வேகமாக ஒரு 4 காரியங்களை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது, இப்போ வாசிச்ச வசனத்தை வாசிக்கலாம். 11:3, 1 கொரிந்தியர் 11:3. ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஸ்திரீக்கு யார் தலை? யார் தலை? எத்தனை பேருக்கு தலை இருக்கு? தலையோட வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு 10 பேர் வந்திருக்கிறீங்க. எல்லாருக்கும் என்ன இருக்கு? தலை இருக்குது. தலையோட வந்திருக்கிறோம், அப்படித்தானே? அப்படி ஒரு நிச்சயம் இருக்கா? அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குதா? என் தலை என் மேலதாங்க இருக்கு, எனக்கு அது நல்லா தெரியுது. அப்போ இந்த தலை இல்லைன்னா நம்ம இல்ல, தலை இல்லைன்னா நம்ம இல்ல. அப்போ ஒரு ஸ்திரீக்கு, ஒரு மனைவிக்கு யார் தலை? கணவன் தலையா இருக்கிறார். கணவன் மரித்து விட்டால் அது வேற விஷயம், நான் அங்க போகல. பட் கணவன் மனைவிக்கு நான் பேசுறேன். கணவன் இருக்கும்போது நீங்க வந்து அவருக்கு, அவர் தலையா இருக்கிறாரு, நீங்க எப்படி இருக்கிறீங்க? சரீரமாக இருக்கிறீர்கள். You are the body, he is the head. Hallelujah. கணவன் தலையா இருக்கிறார், நீங்கள் சரீரமாக இருக்கிறீர்கள். பிரச்சனை என்னன்னா தலை தனியா சரீரம் தனியா இருக்குது. கை மட்டும் கால் மட்டும் தனியா ஆடிட்டு இருக்குது, தலை தனியா அது தனியா இருக்குது. தலை வந்து இங்க இருக்குது, சேலம்ல இருக்குது. சரீரம் வந்து எங்க இருக்குது? சென்னிமலையில் இருக்குது. யாருக்கோ ஒரு தீர்க்க தரிசனமா அது வருதுன்னு நினைக்கிறேன். கூடி வாழுங்கள், மறுபடியும் கூடி வாழுங்கள் அப்படின்னா கூடி வாழ முடியாதுயா. ஏங்க, தலை உங்க மேல இருந்தா தாங்க நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அது தலை இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும். அது வேண்டாம் அப்படின்னா இல்ல, அவர் எனக்கு தேவை இல்லை. சோ புருஷன் தலையாய் இருக்கிறான். இந்த தலையில் இருந்துதான் எல்லா இந்த சரீரத்தில் இருக்கிற எல்லா கை கால் எல்லா நரம்புகளும், இங்க இருக்கிற அத்தனை நரம்புகளும் கொத்தா எங்க போய் கனெக்டடா இருக்குதுன்னா தலையில தான் கனெக்டடா இருக்குது. அதனாலதான் தலை அடி வாங்கிருச்சுன்னா, ரொம்ப அடிபட்டுருச்சுன்னா கை கால் எதுவுமே செயல் இழந்து போய் அப்படியே கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறது. ஒரு கையில் அடிபட்டுட்டா திரும்பவும் அதை ரெக்கவர் பண்ணிடலாம், கால் அடிபட்டா திரும்ப ரெக்கவர் பண்ணிடலாம். ஆனா தலை அடிபட்டுருச்சுன்னா நம்ம வாழ்க்கையில அந்த 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 கணவனை நம்ம எங்க வச்சிருக்கிறோம்? ஹல்லேலூயா, ஆமென். 7ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 11:7. புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமா இருக்கிறபடியால். ஏன் இப்போ கணவனுக்கு கீழ்ப்படியணும்? அதான் நான் சொல்றேன். புருஷனானவன் எப்படி இருக்கிறாரு? தேவனுடைய சாயலும் மகிமையுமா இருக்கிறபடினால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமை. மனைவிக்கென்று தனியாக ஒரு குளோரி இல்ல. மனைவிக்கு யார் குளோரினா புருஷன் தான். என்னது? மகிமை. அப்ப நாங்க தேவனுடைய சாயல் இல்லையா, மகிமை இல்லையான்னா நீங்க யாருடைய மகிமை? நீங்க புருஷனுடைய மகிமை. புருஷன் யாருடைய மகிமை? தேவனுடைய மகிமையா இருக்கிறார். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்பொழுதெல்லாம் நீங்கள் உங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய மகிமையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். காட்ஸ் குளோரியில நீங்க இருப்பீங்க. ஆமென். ஏன்னா அந்த கணவனுக்கு யார் தலை? தேவன் தலையா இருக்கிறார்.
ஹல்லேலூயா. சோ நீங்க கணவன் என்ற தலைக்கு கீழே நீங்க வரும்போது, அவருக்கு கீழ்ப்படியும் போது, ஆக்சுவலா நீங்கள் யாருக்கு கீழே வருகிறீர்கள்? தேவனுக்கு கீழே வருகிறீர்கள். தேவனுடைய மகிமைக்கு கீழே வர்றீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, புருஷனுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது என்ன நடக்குது? when you obey your husband, you come under his calling and his blessings and his favor. இப்போ ரோமர் 12:1 வாசிங்க. ஏன்னா அதை வாசிக்காம முடிச்சிட கூடாது. அப்படி சாரி ஆதியாகமம் 12:1. ஆதியாகமம் 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி. கர்த்தர் யாரை நோக்கி? நேத்தா எனக்கு இதுக்கு அர்த்தமே புரிஞ்சது. யாரை பார்த்து தான் பேசுறாரு? யாரை பார்த்து சொல்றாரு? ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி இல்ல. சில இடங்கள்ல ரெண்டு பேரையும் பார்த்து பேசியிருக்கிறார். ஆபிரகாம் சார் இல்ல, வேற கணவன் மனைவி ரெண்டு பேர்கிட்டையும் பேசியிருக்கிறார். ஆனா இங்க யார்கிட்ட பேசுறாரு? யார்கிட்ட தான் சொல்றாரு? ஆபிரகாம். ஆபிரகாம் கிட்ட, கணவன் கிட்ட மட்டும் தான் பேசுறாரு. ஆபிரகாமை நோக்கி நீங்கள்னு சொல்ல. ஆதாம் ஏவாள்கிட்ட பேசும்போது நீங்கள்னு சொல்றாரு. நீங்கள் இதை தொடாதபடிக்கு நீங்கள் ரெண்டு பேரும் பேசினாரு. ஆனா ஆபிரகாம்னு வரும்போது நீ, எனக்கு அவ வர்றாளா வரலையான்றது மேட்டர் கிடையாது. சாராளை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா எனக்கு நீ முக்கியம் அப்படின்னு கணவனை பார்த்து பேசுறார் ஆண்டவர். ஆமென். வாசிங்க. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு. சாராள் அவங்க அப்பா வீட்டை விட்டு வெளியில வரலான்றது மேட்டர் கிடையாது. ஆனா நீ உங்க அப்பா வீட்டை விட்டு நீ வெளியில வரணும். உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உங்களை இல்ல, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை ஆபிரகாம்ன்ற பேரை நான் என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன். நீங்கள் இல்ல, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் இதுக்கு கூட உங்களுக்குள்னு சொல்லியிருக்கலாம்ல, ஆனா உனக்குள்ன்றாரு. குழந்தை பெத்தெடுக்க போறது சாராள், ஆனா பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் யாருக்குள் ஆசீர்வதிக்கப்படும் சொல்றாரு? ஆபிரகாம். அப்போ ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 இந்த வாக்குத்தத்தம் எல்லாமே சொல்லும் போது ஆண்டவர் யாரை தான் கூப்பிடுறாரு? ஆபிரகாமை தான் கூப்பிடுறாரு. ஹல்லேலூயா. எபிரேயர் 6ஆம் அதிகாரம். யாருக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்றாரு பாருங்க, அதை தெரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இப்பதான் ஆபரேஷன் ஆரம்பிச்சிருக்குது. அப்படியே படுத்துட்டு இருங்க. இடையில எந்திரிச்சிங்கன்னா அவ்வளவுதான், ஒத்து வராது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13. ஆபிரகாமுக்கு தேவன் யாருக்கு? ஆபிரகாமுக்கும் சாராளுக்குமா இல்ல ஆபிரகாமுக்கு மட்டுமா? ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் பெருக பண்ணுவேன். அப்படின்னா ஆபிரகாம் சாராளுடைய லைஃப்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரின்சிபல் ஒன்று இருக்கு. ஆபிரகாமை தான் ஆண்டவர் அழைச்சாரு. ஆபிரகாம் மேலதான் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. அழைப்பு அவன் மேல இருக்கிறது, வாக்குத்தத்தங்கள் அவன் மேல இருக்கிறது, கிருபை அவன் மேல இருக்கிறது, ஒரு பெரிய தயவு அவன் மேல இருக்கிறது, ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவன் மேலதான் இருக்கிறது. ஆமென். ஆனா கர்த்தர் என்னைய என் தேசத்திலிருந்து, இனத்திலிருந்து, தகப்பன் வீட்டிலிருந்து என்ன புறப்பட சொல்றாரு அப்படின்னு சொன்ன உடனே, even though God had not called Sarah, சாராள ஆண்டவர் அழைக்கலனாலும் கணவனுக்கு தலையாகிய கணவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லி கணவனுக்கு கீழே வந்ததுனால ஆபிரகாம் மேல சொல்லப்பட்ட அத்தனை நன்மைகளும் ஆசீர்வாதங்களும், இன்னும் சொல்ல போனா 90 வயசுல கூட ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும்படி அந்த கர்ப்பத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தினார், ஸ்ட்ராங் ஆக்கினார். அவருடைய சரீரத்துல ஒரு சூப்பர் நேச்சுரல், ஆபிரகாமுடைய சரீரத்தில் என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் அப்படியே சாராளுக்கும் நடந்தது. ஹல்லேலூயா. ஆமென்.
தலைக்கு கீழ்ப்படிஞ்சு வந்ததுனால, ஏன்னா தலை மேலதான் நன்மை இருக்கு, தலை மேலதான் ஆசீர்வாதம் இருக்குது. ஆனா தலைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால, கணவனுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால இவளையும் ஜாதிகளுக்கு தாயாக ஆண்டவர் மாற்றினார். ராஜாக்கள் அவளுடைய வயிற்றிலிருந்து பிறக்க வச்சாரு. இன்னும் நான் சொல்றேன், ஆண்டவர் பார்த்துட்டே இருந்தாரு. இந்த கணவனை விட்டு ஆபிரகாமுக்கு குழந்தையே இல்லை, எங்கேயாவது போக வேண்டியதான். ஆபிரகாம் போயிட்டார், ஆனா சாராள் போகல. பார்த்துட்டே இருந்தார் கடைசி வரைக்கும். ஆபிரகாமுடைய இருக்கிறாரு. கடைசியில் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு அதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சாராளமா ஒரு காரியத்தை சொல்றாங்க ஆபிரகாம்கிட்ட, இது பண்ணுமையா அப்படின்னு. ஆண்டவரே ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, இது பார், அவ சொல்றதை கேளு அப்படின்ட்டாரு. மனைவி என்ன சொல்றாள் அதை கேளு. நான் கணவனு கீழே தான் இருக்கணுமா, கீழே தான் இருக்கணுமா? கீழே இருங்க, ஆண்டவரே பேசுவாரு. மனைவி என்ன சொல்றாள் அதெல்லாம் கரெக்டு, ஒழுங்கா கேட்டுரு. நீங்க கவலைப்படவே தேவையில்லை, என் பேச்ச புருஷன் கேட்கலன்னு கர்த்தரே டீல் பண்ணுவார், ஆண்டவரே பேசுவார். ஆமென். ஏன் நான் சொன்னா கேட்க மாட்டீங்களான்னு நீங்க பேசினா என்னதான் வரும்? சண்டை தான் வரும். நீ எனக்கு கீழடி கீழடி அகழ்வாராய்ச்சி. சண்டை தான் வரும். அது அப்படிதான். அது வந்து அது அது ஆர்டர். அது அவங்க ஆர்டருக்கு போவாங்க. அந்த ஆர்டரில் பேசுவாங்க. எனக்கு கீழே தானே நீ அப்படின்னு அந்த ஆர்டரை திரும்ப பேசுவாங்க. ஆனால் நீங்கள் கரெக்டாக அந்த ஆர்டரில் இருந்துட்டா, ஏன்னா புருஷனுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாரு, புருஷன் தனியாக ஆட முடியாது. அது நாளைக்கு அடுத்த வாரம் நான் வர்றேன். ஆனால் இச்செய்திகளை எல்லாம் நீங்கள் வீட்டில் எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் திரும்பவும் இதை வைத்த ஒரு சண்டையை கிளப்பி விடக்கூடாது. சண்டை இல்லாமல் இருப்பதற்கு பிரசங்கம் பண்ணினால் இதை வைத்த ஒரு சண்டையை நீங்கள் கிளப்பி விடக்கூடாது. அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமாச்சு. ஆபிரகாம் சாராளை பத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்தது ஃபேமிலி ஆண்டவர் என்னுடைய மனசுல போட்டாரு, இதை பேசணும் அப்படின்னு. ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இதை பேசணும்னு சொல்லிட்டு, பட் சில காரியங்களை வேதத்திலிருந்து பார்க்க வைத்தார். அதனால கரெக்டான ஒரு டைம் வரும்போது நான் ஸ்டார்ட் பண்ணணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாராள பார்வோன் அரண்மனையிலிருந்து யார் கூட்டிட்டு வந்தது? தேவன். தேவனே பார்வோன்ட்ட பேசி என்ன செய்யறாரு? யாரை கூட்டிட்டு வர்றாரு? சாராளை கூட்டிட்டு வர்றாரு. ஏன் அந்த மனைவியை காப்பாத்துறாரு? அந்த மனைவியை மாத்திரம் ஏன் காப்பாத்துறாரு? உலகத்துல வேற எந்த மனைவியும் கஷ்டப்படலையா? ஏன் சாராளை காப்பாற்ற வேண்டும் என்றால் அவ தலைக்கு கீழே இருக்கிறபடினால. ஆக்சுவலா அவ அரண்மனைக்கு போனதே இந்த தலை சொல்றதை கேட்டுட்டு போனதுனாலதான் இந்த தலைக்கு கீழே அவள் அடங்கி இருக்கிறாள் என்பதை அறிந்து, உலகத்தில் எத்தனையோ மனைவிமார்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த ஒரு மனைவியை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். இல்லத்தில் உன் மனைவி கனிதரும் திராட்சை செடி, பிள்ளைகள் ஒளிவ மர கன்றுகள் போல் வளர்வார்கள். பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பது நிச்சயமே, நிச்சயமே. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் ஆமென். எஸ். ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் ஈசாக்கின் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென். எந்த அளவுக்கு கீழ்ப்படிஞ்சா பாருங்க. ஆபிரகாம் சொல்றாரு, நான் உங்க அண்ணன் சொல்லிரு, சரி. அப்புறம் அங்க போயிரு, சரி. எல்லாத்துக்கும் ஆமான் போட்டு, எல்லாத்துக்கும் சரின்னு போட்டுட்டு கடைசி வரைக்கும் ஆபிரகாமோடு கூட குழந்தை இல்லைன்னா கூட ஆபிரகாமோடு கூட கடைசி வரைக்கும் அவள் இருந்தபடினாலே அந்த வாக்குத்தத்தத்திற்கு சுதந்திரவாளியாக, அந்த வாக்குத்தத்தம் அவள் மேலேயும் வரும்படியாக ஆபிரகாமுக்கு என்னென்னலாம் நடந்ததோ அதெல்லாம் சாராளுக்கும் நடக்கும்படி ஆண்டவர் அந்த மனைவிக்கும் ஒரு ஃபேவர் ஆண்டவர் கொடுத்தார். இன்னைக்கு சாராள்னு சொல்ற ரொம்ப பெருசா பேசுற. ஏன் தெரியுமா? கடைசி வரைக்கும் தலைக்கு கீழே இருந்தா, கணவனுக்கு கீழே இருந்தாள்.
எத்தனையோ பெண்களுடைய பெயர்களை நாம சொல்லுகிறதில்லை, அவங்கள பற்றி பெருசா தியானிக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க கணவனுக்கு கீழே இல்லாம இருந்தாங்க. ஆமென், ஆமென். ஸோ ஃபர்ஸ்ட் கணவனுக்கு கீழே இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, உங்க கணவன் மேல முதலாவது ஒரு பெரிய வாக்குத்தத்தம் இருக்குது, ஒரு பெரிய அழைப்பு இருக்குது, ஒரு பெரிய பிளஸ்ஸிங் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். என்ன தேய்க்கும் போது எங்க தேய்க்கிறோம்? இது ஒரு பெரிய வெளிப்பாடு கிடையாது. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, அது ஆரோனுடைய சிரசின் மேலே ஊற்றப்பட்டது. ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் செய்யும்போது கூட முதல்ல எங்க ஊத்துறாரு? எண்ணெய தலையில ஊத்துறாரு. அது தலையில ஊத்துனதுக்கு அப்புறம் தான் அது எங்க வருது? தாடியில வடிஞ்சு சரீரத்தில் அது இறங்குகிறது. ஆனா சரீரம் சேலத்தில் இருந்தா சரீரத்தில் எப்படி இறங்கும்? தலையில மட்டும் இறங்கிட்டு போயிட்டு இருக்கும். ஆனா சரீரம் கரெக்டா, நீங்க லீவுக்கு போயிட்டு வந்தது நான் சொல்லல. ஆமே, லீவ்ல நாங்களே தனியா தான் இருந்தோம், அதை சொல்லல. ரிலேஷன்ஷிப்ல நான் சொல்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கணவன் எங்கேயாவது வெளியில் இருந்தாருன்னா வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருங்க. இங்க பாருங்க, நான் வந்து தனியா சர்வை பண்ண முடியல, தலை இல்லாம ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது, எனக்கு தலை வந்து அட்டாச் ஆகணும், எனக்கு தலை இப்ப வேணும். ஆமென். ஏன்னா எனக்கு தெரியுது உங்க மேல ஒரு பிளஸ்ஸிங், உங்க மேல ஒரு ஃபேவர், உங்க மேல ஒரு அனாயிண்டிங் ஆண்டவர் ஊற்றி இருக்கிறார். உங்களுக்கு மேல இருக்கிற ஒரு தலை கிறிஸ்து உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அந்த அபிஷேக தைல என் மேல வந்து இறங்கணும்னா நான் உங்களுக்கு கீழே தான் நான் இருந்தாகணும், உங்களுக்கு நான் கீழ்ப்படிஞ்சாகணும். ஆமென், ஆமென். வாக்கு தத்தமெல்லாம் யாருக்கு சொன்னது? ஆபிரகாமுக்கு சொன்னது. ஆனா நிறைவேறினது ரெண்டு பேருக்கும் நிறைவேறுச்சு, ரெண்டு பேருக்கும் நடந்தது. இவர் சரீரம் பலப்பட்டுச்சுன்னா அந்த அம்மாவனுடைய சரீரமும் பலப்படுது. ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். வயசானவங்க அத்தனை பேரும் பிள்ளை பெறல, ஆனா இந்த அம்மா பெற்றாங்க. ஏன் தெரியுமா? தலைக்கு கீழே இருந்தாங்க. தலைக்கு கீழே இருந்ததுனால தலை ஸ்ட்ரென்த் ஆன உடனே பாடியும் ஸ்ட்ரென்த் ஆகுது. ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஸ்ட்ரென்த் ஆன உடனே இவங்களும் ஸ்ட்ரென்த் ஆகுறாங்க. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் அந்த அம்மா கூடயே வந்தாங்க. ஆமென். சோ முதலாவது ஏன் கணவனுக்கு கீழ்ப்படியணும்னா, அவர் மேல ஒரு க்ளோரி இருக்கு, அவர் மேல ஒரு பிளஸ்ஸிங் இருக்கு, அவர் மேல ஒரு தைலம் ஊற்றப்பட்டிருக்கிறது. அவர் தலையா இருக்கிறாரு, அவருக்கு கீழே இருந்தாதான் ஊற்றப்படுகிற தைலம் என் மேல வந்து இறங்கும். ஆமென். இரண்டாவது நான் சொன்னேன், நீங்கள் கூடி இருக்கும்போது சத்ரு உங்க வாழ்க்கையை தொட முடியாதபடி ஆண்டவர் பாதுகாப்பார். அதற்கு உதாரணமே ஆபிரகாம் சாராள். இவங்க ரெண்டு பேருடைய லைஃப்ல சாத்தான்ற வேர்டையை நீங்க பார்க்க முடியாது. அதைத்தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். பிசாசுன்ற சத்தம், பிசாசுன்ற வேர்டை கூட உங்க வாழ்க்கையில கேட்க கூடாதுன்னா, கணவன் மனைவி அந்த ஹைரார்க்கி, அந்த ஆர்டரை நீங்க கரெக்டா நீங்க வச்சுட்டீங்கன்னா பிசாசு உள்ள வர முடியாது. ஆமென். கீழ்ப்படிந்திருக்கும் பொழுதெல்லாம் பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுக்கிறது இல்லை. பிசாசுனுடைய பாதி பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிடும். ஹல்லேலூயா. அடுத்தது ஒரு விஷயம் இருக்குது, இதான் ஒரு உண்மையான ஒரு அலங்காரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்தது சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் பிகின் டு ஹேப்பன் இன் யுவர் லைஃப். ஹல்லேலூயா. கணவனுக்கு கீழே நீங்க இருக்கும்போது, அவருக்கு கீழ்ப்படியும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் உங்க லைஃப்ல, மனைவிமார்கள் நான் சொல்றேன், உங்க லைஃப்ல நடக்க ஆரம்பிக்கிறது. மெயினா உங்களுடைய ஹெல்த்ல ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் வரும். கர்ப்பம் தரிக்க என்னடைந்து? பலனடைந்து. அடிக்கடி நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தை பலன் இல்ல, வீக்கா இருக்கிறேன். அதுல ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய ஹெல்த்ல ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க பார்ப்பீங்க. இங்க நீங்க கணவனுக்கு கீழ்ப்படிய உங்களுடைய சரீரம் பலனடைந்து கொண்டே இருக்கும். ஆமென். சாராளுக்கு என்ன கெட்டு போச்சு? ஒன்றும் கெட்டு போகல கடைசி வரைக்கும். ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிஞ்சு கடைசியில் அவ 75 வயசுல இல்லாத ஸ்ட்ரென்த் 90 வயசுல இப்போ அவளுக்கு இருக்குது. 75 வயசுல யூட்ரஸ்ல அவளுக்கு இல்லாத ஸ்ட்ரென்த், சாராளுக்கு இல்லாத ஸ்ட்ரென்த் 90 வயசுல அந்த அம்மாக்கு இருக்குதுங்க. ஆமென், ஆமென்.
இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சுகம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் உங்களுடைய சரீரத்தில் நடக்க ஆரம்பிக்கும். ஐயா, என் கணவன் குடிக்கிறாரு, என் கணவன் இப்படி பண்றாரு, அதெல்லாம் தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு முதல்ல அவர் எனக்கு தலையா இருக்கிறார். இந்த ஒரு பாயிண்ட் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த தலைக்கு நான் ஏன் கீழ்ப்படியணும்னா, அந்த தலை மேல ஒரு தைலம் மூற்றப்பட்டிருக்கிறது. அந்த தலைக்கு தலையா இருக்கிறவர் அவர் மேல ஒரு வாக்கு தத்தத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு பிளஸ்ஸிங்கை வச்சிருக்கிறாரு. அவருக்கு கீழே சரீரமாகிய நான் இணைக்கப்படும் பொழுது அந்த தைலம் என் மேல வந்து இறங்கும். ஆமென். சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த் உங்களுடைய சரீரத்தில் வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. கணவன் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு நான் என்ன பண்ணணும்? நான் கீழ்ப்படிவேன். நீங்க அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாலே ஒரு பெரிய ஃபேவர் உங்க மேல வர ஆரம்பிக்கும், ஒரு பெரிய தயவு உங்க மேல வர ஆரம்பிக்கும். அவர் ஆண்டவர் சரி பண்ணுவார். கணவன் சரியில்லைன்னா கூட நீங்க அவருக்கு கீழ்ப்படிச்சிட்டீங்கன்னா அவரை கர்த்தர் சரி பண்ணுவார். ஏன்னா அதே அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க, 1 பேதுரு 3. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம முடிக்கலாம். 1 பேதுரு 3:1. அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அதிகாரம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. அதுக்கு முன்னத்த அதிகாரம் இயேசு பத்தி அவர் பட்ட பாடுகள் எல்லாம் சொல்லிட்டு, அந்தப்படி புருஷர்களே இப்படி இருங்க அப்படின்னு சொல்லல. அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு என்ன பண்ணிருங்க? கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு, அப்போ கீழ்ப்படியாத புருஷனை மனசுல வச்சுட்டு தான் பேதுரு பேசுறாரு. கீழ்ப்படியாத புருஷன் இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிருங்கள்? கீழ்ப்படிந்திருங்கள். உங்க கணவர் உங்களுக்கு கீழ்ப்படியல அல்லது வசனத்திற்கே கீழ்ப்படியலன்றதுக்காக நீங்க கீழ்ப்படியாம இருக்க கூடாதுன்றாரு. கூடாதுன்னு நீங்க நினைச்ச கூடாது. அவர் ஆண்டவருக்கு கீழ்ப்படியல, அவர் ஜெபத்துக்கே வரல. அவர் சொல்றதை நான் எப்படி கேட்கறது? நீங்க சொல்ற அவர் சொல்றதை நீங்க கேட்டாதான் அவர் ஜெபத்துக்கே வருவார். ஆமே. அவர் சொல்றத நீங்க முதல் கேட்டாதான் அவர் எங்க வருவாரு? திருவசனத்திற்கு கீழ்ப்படிவார். ஹல்லேலூயா. கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால், அப்போ சுவிசேஷத்திற்கே கீழ்ப்படியலைனா கூட, வசனத்திற்கே கீழ்ப்படியலைனா கூட அவங்களுக்கும் என்ன பண்ணணுமா? கீழ்ப்படிஞ்சிருக்கணும். கர்த்தருக்கு அவங்க கீழ்ப்படியலன்றதுக்காக நீங்க அவங்களுக்கு கீழ்ப்படியாம இருக்க கூடாது அப்படின்னு அங்க சொல்லல. ஹல்லேலூயா. நம்ம எல்லா நேரத்திலையும் கர்த்தர் நமக்கு கொடுத்த கணவனுக்கு கீழ்ப்படியணும். முதலாவது இந்த ஒரு அறிவு நமக்கு இருக்கணும். இந்த கணவன் கர்த்தர் எனக்கு கொடுத்த கணவன். சும்மா ஊரில் இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கணவன் இருந்தால் நல்லா இருக்குமே, அவன் பாரு அவன் மனைவியை வந்து எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படின்னு ஊரில் இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது? போயிட்டு இருக்கக்கூடாது. ஆமென். சரீரத்தை கொண்டு போய் எங்கெங்கேயோ அட்டாச் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. உங்க சரீரத்தை கொண்டு போய், உங்களுக்கு ஏற்கனவே உங்க மேரேஜ்ல வந்து தலையில்லாம இருந்ததான் உங்களுக்கு ஆண்டவர் அழகா ஒரு தலையை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாரு? ஒட்ட வச்சுட்டாரு. ஆமென். அதான் பெர்ஃபெக்ட் மேட்ச். அவ்வளவுதான். அது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாத காலத்தில் செஞ்சிருந்தாலும் சரி, கீழ்ப்படிந்த காலத்தில் செஞ்சிருந்தாலும் சரி, நீங்க எங்க பண்ணியிருந்தாலும் நீங்க 2 பேரும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கணவனும் மனைவியுமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு பார்த்தீங்கன்னா எல்லா பழத்தையும் பார்க்க வச்சான். அந்த 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 ஒரு மரத்தினுடைய பழத்தை தான் பார்க்க வச்சான், எல்லாத்தையும் பார்க்க வைக்கல. ஏன்னா அந்த ஒன்றை தான் ஆண்டவர் என்ன பண்ணி சொன்னாரு? சாப்பிட வேண்டான்னு சொன்னாரு. இங்க ஆண்டவர் சொல்றாரு, உங்க சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கன்னா எல்லாருக்கும் கீழ்ப்படிறோம், ஆனா யார் கீழ்ப்படிய மாட்டேன்றோம்? சொந்த புருஷர்களுக்கு. ஏன்னா பிசாசுடைய வேலையே ஆண்டவர் இவரை மட்டும் நீ பார்த்துட்டு அப்படின்னா நம்ம எல்லாரையும் நம்ம பார்ப்போம். ஏன்னா அது பிசாசுடைய வேலை. அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னா என்ன பண்ண வைக்கிறான்? சாப்பிட வைக்கிறான். இப்போ திருவிருந்தில் ஆண்டவர் சொல்றாரு, இந்த அப்பத்தையும் ரத்தத்தையும் என்ன செய்யுங்கள்? சாப்பிடுங்கன்னா சாப்பிடாம இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றதெல்லாம் வந்து என்ன செய்வான்? பேசுவான். பிசாசுடைய வேலையே அது. பிசாசுக்கு இடம் கூடாது இருங்கள். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஸோ நான் சொல்றேன், சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் பிகின் டு ஹேப்பன். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். ஏன் கீழ்ப்படின்றதை நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஹல்லேலூயா. அவர் மேல ஒரு க்ளோரி இருக்கு, அவர் மேல ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு, அவர் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு, அவர் மேல ஒரு உங்க கணவன் மேல ஒரு அழைப்பு இருக்கிறது, அவர் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கணவன். அதனால நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. அவருக்கு மேல இருக்கிற தலைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்கள். அவருக்கு கீழ்ப்படியும் போது அவர் தேவனுடைய சாயலாக இருக்கிறபடினாலே நீங்களும் தேவனுடைய சாயலாக இருக்கிறீர்கள், தேவனுடைய மகிமையாக இருக்கிறீர்கள். ஆமென். எப்படிங்க கீழ்ப்படிகிறது? முடியலையே. அவர் சொல்றத என்னால கீழ்ப்படிய முடிய மாட்டேங்குது, முடியல அப்படின்னா ஏற்கனவே இந்த பிசினஸ்மேன் பணக்காரர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அவங்க எப்படி சம்பாரிச்சாங்க, அவங்க எந்த வழியில போனாங்க அப்படின்றத பார்த்து 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 என்ன ஆயிடுவாங்கன்னா இவங்க பணக்காரனா மாறிடுவாங்க. ஹல்லேலூயா. பிசினஸ் எல்லா விஷயத்துலையும் அப்படிதான். ஆமென். நான் என்னுடைய அப்பாவை வந்து பார்த்து 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 அவர் பேசுனதை பார்த்துட்டே இருந்ததுனால இப்போ வந்து என்ன பண்றேன், வந்து பேசுறேன். ஆமென். எல்லாம் நம்ம பிள்ளைகள் நம்ம என்ன செய்யறாங்க, பார்க்கிறார்கள். ஸோ எல்லா ஃபீல்டுலையும் அதே மாதிரி தான். அதனால இப்போ நீங்க கீழ்ப்படியணும்னா இப்போ யாரை பார்க்கணும்? ஏற்கனவே பர்ஃபெக்டா கீழ்ப்படிஞ்ச ஒருத்தரை நீங்க பார்த்துட்டீங்கன்னா நீங்க அழகா உங்க கணவனுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. சரி, இப்போ இன்னும் ஒரு படி மேலே போய் உங்க கணவனுக்கு மேலே யார் இருக்கிறா? அந்த ஆர்டரை திரும்ப சொல்லுங்க. தேவன், கிறிஸ்து, கணவன், மனைவி. தேவன், கிறிஸ்து, இப்படி வருவோம். தேவன், கிறிஸ்து, கணவன், மனைவி. இப்போ கணவனுக்கு மேல யார் இருக்கிறா? கிறிஸ்து இருக்கிறாரு. கிறிஸ்துக்கு மேல தேவன். இப்போ இந்த ரெண்டு பேர்த்த பார்ப்போம். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த கிறிஸ்து எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சாருன்னு பார்த்துட்டீங்கன்னா ஈஸியா மனைவிமார்கள் யார் கீழ்ப்படிய முடியும்? கணவனுக்கு கீழ்ப்படிய முடியும். ஆமென். வசனம் சொல்லுது, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே நீங்கள் என்ன ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள்? நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். யாருக்கு கீழ்ப்படிஞ்சாரு? தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். எபிரேயர் 10:4. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம பார்க்கலாம். காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. ஒரு சரீரத்தை எனக்கு, நல்லா கவனிங்க, பரலோகத்தில் நடந்த ஒரு விஷயம். பல ஆண்டு காலங்களாக, பல ஆயிரம் வருஷங்களாக வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை, இந்த மிருகத்தையே பலியிட்டு கொண்டிருக்கிறாங்க. மிருகத்தை பலியிட்டு அதனுடைய ரத்தத்துல தான் ஜனங்களுடைய பாவம் எல்லாம் மூடப்பட்டு கொண்டிருந்தது. ஆனா பிதா ஒரு நாள் அவர் நினைக்கிறாரு, இதெல்லாம் எனக்கு பிரியம் இல்லை, இதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. ஒரு மிருகத்தினுடைய ரத்தம் எப்படி மனுக்குலத்தினுடைய பாவத்தை நிவர்த்தியாக்கும்? ஒரு நாள் அவர் சொல்றாரு, எனக்கு இதெல்லாம் பிடிக்கலப்பா. சொன்னதே அவர் தான். வெள்ளாட்டுக்கடாவை பலியிடுங்க, காளைகளை பலியிடணும்னு சொன்னதே அவர் தான். ஆனா லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான ஆடுகள் பலியிடப்பட்டது, காளைகள் பலியிடப்பட்டது. சாலமோன் எல்லாம் ஆலயத்தை கட்டும் போது 2 லட்சம் ஆடுகளை பலியிட்டாரா, நினைச்சு பாருங்க. ஆமென். ஆலய பிரதிஷ்டை அன்னைக்கு அவ்வளவு லட்சம் ஆடுகளை அவர் பலியிட்டார். அன்றைக்கு மாத்திரம் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களில் வெளியில வரும்பொழுது குடும்பத்துக்கு ஒரு ஆடு அப்படின்னா எத்தனை லட்சம் ஆடுகள் பலியாயிருக்கும். அத்தனை ஆடுகளினுடைய ரத்தம், காளைகளினுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. ஆனா இத்தனை பிளட் சிந்தப்பட்டதுக்கு பிறகு கூட அவர் சொல்றாரு, பிதா எனக்கு இதுல எல்லாம் இஷ்டம் இல்ல, இந்த மிருகத்தினுடைய ரத்தத்துல எனக்கு இஷ்டம் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே யார் ஸ்டெப் இன் ஆனா தெரியுமா? கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்னாடி வந்து அவர் பிதாவினுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் சொன்னாரு, அப்படின்னா நான் இறங்கி போறேன், எனக்காக ஒரு பாடியை மட்டும் ரெடி பண்ணி வைங்க, நான் போய் என்னுடைய ரத்தத்தை சிந்தி இந்த ஜனங்களுக்காக, இந்த உலகத்திற்காக நான் மரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிதாவினுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிஞ்சு பரலோகத்தின் மகிமையை விட்டு இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார் பாருங்க. அதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. கீழ்ப்படிஞ்சிருக்கணும்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் சித்தத்தின்படி செய்யறது, விருப்பத்தின்படி செய்யறது, கணவனுடைய விருப்பம் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி செய்யறதுக்கு பேர் தான் என்னது? கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ இயேசு பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார்னா என்ன அர்த்தம்? பிதாவினுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தார். வாசிக்கலாம் தொடர்ந்து.
பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். என்ன சொல்லணும்? இதோ வருகிறேன். கணவன் கூப்பிடும் போது என்ன சொல்லணும்? எனக்கு என்ன வேற வேலை இல்லை நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இயேசு பிதாவின் இடத்துல என்ன சொன்னாரு? இதோ வருகிறேன், இதோ நான் போறேன், இதோ வருகிறேன். சோ இன்னொரு பகுதி கூட வாசிக்கலாம். பிலிப்பியர் 2 அதிகாரம் 5 வசனம். பிலிப்பியர் 2:5 இருந்து. ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கடைசி இந்த வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். ஒவ்வொரு மனைவிமார்களுக்குள்ளும் இருக்க வேண்டிய சிந்தை கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. என்ன சிந்தை அவருக்குள்ள இருந்துச்சு? அடுத்தது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை. அப்படின்னா ஏற்கனவே யாருக்கு சமமா இருக்கிறாரு? தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி, திருமணமாயிட்டு வந்த உடனே பணத்திற்காகவோ இல்ல வேற எந்த காரியத்திற்காகவோ நம்ம கணவன் இடத்துல இருக்கிறது இல்ல, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம். நான் சொல்றேன், உங்களுடைய மரண பரியந்தம், ஒரு மனைவி மரண பரியந்தமும் கணவனுக்கு கீழ்ப்படிந்தவராக இருக்கும் போது, அடுத்த வசனம், தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, நீங்க கணவனுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கும்போது மனைவிமார்களுக்கு ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை நான் சொல்றேன், எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஆமென். வியாதிக்கு மேல நீங்க போவீங்க, கடனுக்கு மேல கர்த்தர் உங்களை கொண்டு போவார், எல்லா விஷயத்துக்கு மேலாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நீங்க வாழ்க்கையில மேல 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 போறது யாருக்கு கீழே இருக்குதுன்னா கணவனுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறதுல உங்க உயர்வு. தேவனுக்கு அவர் கீழ்ப்படிஞ்சதுனால, அவ்வளவு கீழே வந்ததுனால, பூமிக்கு மாத்திரமல்ல பாதாளத்துக்கே அவர் போனாரு கீழ்ப்படிஞ்சு. அவ்வளவு கீழே போனதுனால என்ன நடந்துச்சு? அடுத்தது, தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆமென். நாமத்தை தந்தருளினார். ஒரு நேம் ஆண்டவர் கொடுப்பார். உங்க நேம் வேற லெவல்ல இந்த பூமியில பெருமைப்படுற மாதிரி ஆண்டவர் வைப்பார். ஒரு மனைவியினுடைய பெயர் பெருமைப்படுகிற அளவுக்கு அந்த நாமம் அவ்வளவு உயர்ந்திருக்கணும், அந்த பெயர் அவ்வளவு உயர்ந்திருக்கணும்னா எல்லாவற்றுக்கும் கீழாக, அந்த கணவனுக்கு கீழாக வரும் பொழுது, கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. சாராளை குறித்து பார்க்கும் பொழுது, அவள் ஜாதிகளுக்கு தாயாக உயர்த்தினார். ஆமென். எங்கேயோ இருந்தவ ஆபிரகாம் அழைக்கும் போது சாராளை பத்தி பெருசா நமக்கு தெரியாது. ஆனா ஆபிரகாமுடைய ஸ்டோரி முடியும் போது சாராள் யாருன்றது நமக்கு தெரியுது. ஆமென். எத்தனை பேர் ஒரு முடிவு எடுக்கிறீங்க? ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இன்றைக்கு அவருடைய அப்பத்தையும் அவருடைய இரத்தமாகிய திராட்சரசத்தையும் நாம பானம் பண்ண போகிறோம். எதை காட்டுது தெரியுமா? தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு வந்து தன் சரீரத்தையே கிழிக்க கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார். அவருடைய கீழ்ப்படிதலை காண்பிக்கிறது. அவருடைய சரீரமும் அவருடைய இரத்தமும் இயேசுவின் கீழ்ப்படிதலை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதலை காண்பிக்கிறது. ஆமென்.
நீங்க கணவனுக்கு கீழ்ப்படிதலை காண்பிக்கிறதற்கு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கணும். ஆமென். ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு எவிடன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள், உங்க தலையாகிய கணவன் மேல ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை வச்சு ஆண்டவர் உங்களை இணைத்திருக்கிறார், உங்களை அழைத்திருக்கிறார். உங்களை கர்த்தர் நினைக்கும் போது உங்க பாஸ்டர்ஸ் மாத்திரம் கிடையாது, அல்லது நீங்கள் எங்கே திருமணம் பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல தேவன் அங்கே பிரசன்னமாக இருந்து உங்களை இணைத்திருக்கிறார். தேவன் இணைத்ததை வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அவங்க கரங்களை பிடிச்சு கொடுக்கும் பொழுது, அல்லது வேற சர்ச்சில் மாத்திரம் சொல்ல, வேற எங்கே உங்களுக்கு திருமணம் நடந்திருந்தாலும் உங்களுடைய கரங்கள் இணைக்கப்படும் பொழுது அங்கே தேவனுடைய கரம் இருந்திருக்கிறது. தேவனுடைய கரம் உங்களை இணைத்தது. அப்படி தேவன் உங்களை இணைக்கும் போது சாதாரணமா இணைக்கல, பலவிதமான வாக்குத்தத்தங்களையும் அழைப்புகளையும் ஒரு ஆசீர்வாத தைலத்தையும் உங்க கணவன் மேல ஊற்றி தான் உங்களை இணைச்சு இந்த உலகத்தில் குடும்பமாக்கி இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் நீங்கள் கணவனுக்கு கீழ் இருக்கிறீர்களோ, கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ, அவரை புரிந்து அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் செய்கிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் அவர் மேல ஊற்றப்பட்ட தைலம் உங்கள் மேல வந்து கொண்டே இருக்கும், உங்கள் மேல ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. உங்களை பெற்ற உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். இந்த ரெண்டு பேரும் எப்படி இருந்தாங்க? சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். ஹல்லேலூயா. எழுதி நிற்கலாமா? Thank you Jesus. Praise God. நன்றி ஆண்டவரே. கேட்ட வசனத்திற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்கலாம். அதற்குரிய கிரேஸ், அந்த கிருபைகளை கர்த்தர் தருவாராக. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Praise God. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. Hallelujah, hallelujah, hallelujah. கணவன்மார்கள் புரிந்து கொள்ளுங்க, உங்க மேல ஒரு பெரிய அழைப்பு இருக்குது. அடுத்த வாரம் நான் பேசுறேன். உங்க மேல ஒரு பெரிய ஒரு காலிங் இருக்கு, உங்க மேல பெரிய ஒரு blessing இருக்கு. ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஒவ்வொரு மனைவிமார்களும் புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கணவன் மேல ஒரு பெரிய ஒரு blessing இருக்கு, ஒரு அழைப்பு இருக்கு. ஆமென், ஆமென், ஆமென். உங்க 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 நாமம், உங்க பெயர் வேற லெவல்ல ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. சாராள்ன்ற பெயரை கர்த்தர் அவ்வளவு பெருமைப்படுத்தினார். ஆமென். உங்க கணவனோடு கூட என்ன ஒருவேளை சண்டையா இருக்கலாம், மனஸ்தாபங்களாக இருக்கலாம், நீங்க உடனே போய் நீங்க சாரி கேளுங்க, அதை ரெக்டிஃபை பண்ணுங்க, அதை சரி செய்யுங்க. அதற்கு ஆவியானவர் உதவி செய்வார். அதற்குரிய கிருபை உங்க மேல வரும். சாராளை நினைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய சரீரம் ஸ்ட்ரென்தன் ஆச்சுன்னா இந்த அம்மாவனுடைய சரீரமும் ஸ்ட்ரென்தன் ஆகுது. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அத்தனையும் சாராளுடைய வாழ்க்கையில் நிறைவேறினது. ஓ நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு அந்த மாதிரி ஒரு கிருபைகளை தாங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒழுங்கின்மையாக இருக்கிற இந்த ஆர்டர் மாறி இருக்கிற இந்த ஒழுங்கின்மையை ஒழுங்காக மாற்றுகிற ஆவியானவரோடு கூட கனெக்டடா இருங்க, இணைந்திருங்கள். ஆவியானவரோடு கூட இணைந்திருங்கள். ஆமென். இன்றைக்கு ஆவியானவர் எல்லா காரியங்களையும் சரி செய்வாராக. அவர் ஒழுங்கின்மையுமா இருந்த பூமியவே சரி பண்ணவர். இவ்வளவு பெரிய பூமியை சரி பண்ணவர் உங்க குடும்பத்தை சரி செய்வார், உங்க குடும்பத்தை அழகா சரி பண்ணுவார். ஹல்லேலூயா. வெறுமையா இருக்கிற உங்களுடைய குடும்பத்தை அவர் மாற்றுவார், நிரம்பி வழிவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். வெறுமைய எம்டினஸ் உங்க வாழ்க்கையில பார்த்துட்டு இருந்தா அந்த ஆர்டரை கரெக்ட் பண்ணுங்க, இந்த எம்டினஸ் ஆண்டவர் மாற்றுவார். ஆமென், 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 ஆமென். ஓ ரபடபலவரமனம். அபிஷேகம் பெற்றவர்கள் எல்லாரும் ஆவியில் நிறைஞ்சு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோமா? ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் ஆவியானவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, குடும்ப வாழ்க்கையில நாங்க கரெக்டா இருக்கிறதற்கு, ஆமென், இன்க்ளூடிங் கணவர்கள் எல்லாருமே நம்ம கேட்போம். குடும்ப வாழ்க்கையில சரியா இருப்பதற்கு, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெற்றோர்களா இருந்தாலும் சரி, கேளுங்க. ஆண்டவரே, எங்க குடும்ப வாழ்க்கை நீங்க கொடுத்த அந்த ஆர்டர்ல போறதுக்கு உதவி செய்யுங்க. வசனம் சொன்ன அந்த ஆர்டர்ல எங்க குடும்ப வாழ்க்கை இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, thank you Father, thank you Father, thank you Holy Spirit, thank you Holy Spirit. Oh ribadadana shabarabalabaramanamanamanamala biribilibiribirabalabarabarabarabakabalabarabaradanama rabadadalari antre riantre shantarabo rabakabalabaramanamanamala biribilibirabarabaranama. Thank you,
தேங்க்யூ. இந்த நேரத்தில் எல்லா ஒழுங்கின்மையெல்லாம் ஒழுங்கா மாறிடும். ஆமென், ஆமென். எஸ், திஸ் இஸ் an important time. முக்கியமான ஒரு நேரம், முக்கியமான ஒரு நேரத்திற்குள்ள நாம வந்திருக்கிறோம். ஹalleluya. எல்லா ஆர்டரா மாறிடும். ஆமென், ஆமென். இங்க ஆர்டரா மாறிடுச்சுன்னா கடன் எல்லாம் ஒரு செகண்ட்ல தீந்துரும். ஆமென், 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 ஆமென். ஒருவேளை கணவனுடைய பேச்சை, கணவனுடைய காரியங்களை நாம் அல்லல் தட்டி இருப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் அதை ஒத்துக்கொண்டு, ஆண்டவரே வருகிற நாட்கள்ல சாராளை போல இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யும், அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. நன்றி, 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 நன்றி ராஜா. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. நன்றி, நன்றி, நன்றி ராஜா. Hallelujah, 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 ஜி. Hallelujah. Thank you, thank you, thank you, thank you, thank you, thank you, thank you Lord. நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ ஆவியானவரே, எல்லாவற்றையும் ஒழுங்காக மாற்றுகிற ஆவியானவர், ஒழுங்கின்மையெல்லாம் ஒழுங்காக மாற்றுகிற ஆவியானவர். ஜீசஸ் சபையில இருக்கிற எல்லா ஒழுங்கின்மைகளை ஒழுங்காக மாற்றுவாராக. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஒழுங்கின்மைகள் ஒழுங்காக மாறுவதாக. ஆர்டர் மாறி இருக்கிறதெல்லாம் ஆர்டர்ல வருவதாக. சரியான அந்த ஹைரார்க்கியில, சரியான அந்த ஆர்டர்ல, தேவன் வச்ச அந்த ஆர்டர்ல எல்லாம் வரும்போது வாழ்க்கையில் எல்லாம் ஆர்டரா இருக்கும். ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்க குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு விரும்புறாரு. அதனால இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாரு. ஹalleluya, praise God, amen. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். உங்ககிட்ட தான் விஷயம் இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் தெரிஞ்சு உங்ககிட்ட தான் நிறைய பேசுறாரு. ஆமென். பைபிள் மனைவியின் இடத்துல நிறைய காரியங்களை சொல்லுகிறது பிரியமானவர்களே. எதற்குன்னா, நீங்க மனசு வச்சாதாங்க அது நடக்கும், நீங்க நினைச்சாதான் அது நடக்கும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு கூட கீழ்ப்படியும்படி வசனம் சொல்லுகிறது. ஆமென். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால், உங்கள் நடக்கையை பார்த்து நீங்க கீழ்ப்படுகிறீங்கள, ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படுகிறீங்கள, அந்த நடக்கையே அவர்களை, அந்த நடக்கையினாலேயே நீங்கள் அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். ஆமென். அவர் ஆலயத்துக்கு நீங்க கூப்பிடாமையே வந்துருவாரு. ரட்சிப்புக்குள்ள அவர் நீங்க கூப்பிடாமே அழைக்காமே ரட்சிப்புக்குள்ள வந்துருவாரு. ஓ ரிபடதனமோ ஷபரபலபரமனமனமனமல விரிவிரிவிரபலபரதனமா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமை ஜீசஸ்